In the picture are Steve Jobs standing and Steve Wozniak, probably the smarter Steve, the founders of Apple Corporation. Steve Jobs ஓட biography-லியே அவர் சொல்லியிருக்கார், probably the smartest decision that I took, the smartest move I made was to get somebody smarter than me. Steve Wozniak was a genius inventor. அப்படி ஒரு ஆளை நான் ரெக்ரூட் பண்ணது தான் probably the best move I made அப்படிங்கிறார். He went on to say something else about smart people. He said, we don't recruit smart people to tell them what to do. We recruit smart people because we know they will tell us what to do. வணக்கம். Previous century-ல towards the end of the 19th century and 20th century beginning-ல ஆண்ட்ரூ கார்னகி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப ஃபேமஸ். கார்னகி ஹால்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபிலாந்த்ரோபிஸ்ட், ஃபேமஸ் மேன் இன் த யூஎஸ், ஸ்காட்டிஷ் அமெரிக்கன். அவர் வந்து தன்னுடைய அந்த கல்லறையில் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போடும்போது இதை போடுங்கப்பா அப்படின்னார். He said, இந்த இடத்துல பெரியாய் கிடக்காரே இவர் வந்து he was able to enlist, தனக்கு வேலைக்கு ஈர்த்து கொள்ள முடிஞ்சது. யார அப்படின்னா தன்னை விட பெட்டர் பீப்புளை ஈர்த்து கொள்ள முடிஞ்சது இவருக்குன்னு போடுங்கப்பா, அது போரும் எனக்கு அப்படின்னார். I don't know, was that a humble statement or was that a brag statement? Was that a humble brag? I don't know. கடைசியில் அவங்க ஒய்ஃப்லாம் அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் போட விடலையாம். இது ஆசை, அவருடைய இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஆசை என்னன்னா, this was the dying wish. This person is Phil Libin. Evernote அப்படிங்கிற நோட் டேக்கிங் கம்பெனி, ஒரு சிலிக்கன் வேலி சாஃப்ட்வேர் கம்பெனி, அதோடைய சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக for the past year and a half, he has been promoting, he founded and he has been promoting a company called கொஞ்ச நாள் முன்னாடி சில பேர் கேட்டிருந்தீங்க, வாட் இஸ் தி சாஃப்ட்வேர் தட் இஸ் பவரிங், ஹவு டஸ் திஸ் க்ரீன் ஸ்க்ரீன் ஒர்க் அப்படின்லாம் கேட்டதுக்கு நான் சொல்லியிருந்தேன், அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த ஓட ஃபவுண்டர் இவர். He has written a very beautiful blog post. அவருடைய எவர்நோட் டைம்ஸை பற்றி he has said, ஒரு காலத்தில் நான் கம்பெனி ஆரம்பித்த போது ரொம்ப திமிரு பிடிச்சிருந்தேன். There was a time when I would look at the guy who was writing code and I would think, எனக்கு மட்டும் டைம் இருந்ததுன்னா I can do better than that person. ஒரு சேல்ஸ் லேடி வந்து ஒரு பிட்ச் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, யோ சொதப்பிட்டாலே I can do better than that woman. ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் ஒரு ஃபோன் கால் ஹேண்டில் பண்ணும்போது கூட, பா என்னுடைய ஃபோன் மேனர்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஐ கெப்ட் கம்பேரிங், ஐ கெப்ட் லுக்கிங் ஃபார் மை செல்ஃப் இன் தெம். கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரிஞ்சது, ஹூ ஆர் த பீப்புள் ஐ எம் ஸ்பெண்டிங் டூ மச் டைம் மேனேஜிங். யாரெல்லாம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன். யாரெல்லாம் அப்படியே ஒரு விஷன், ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டேன், அவங்களா பண்ணுறாங்க, அவங்களா என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன். And that is when I realized I need to surround myself with people smarter than me, with people who can do the job at least minimum better than I can ever could. என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் ஒரு வேலையை பண்ண முடிஞ்சா அவங்கள அந்த வேலையில் அமர்த்தணும்னு அப்போ தான் முடிவு பண்ணேன் அப்படிங்கிறார் ஃபில் லிபின். Basically, there are two kinds of people who found companies. ஒன்று வந்து இந்த know it all அப்படிங்கலாம். Who is this know it all? This person thinks they are capable of everything. எனக்கு மட்டும்
நேரம் ஒரு 48 மணி நேரங்கள் கையில் இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் 24க்கு பதிலா I can do front office, I can do back office, I can do accounts, I can do software, I can do design, I can do sales, I can do marketing, I can do evangelism, I can do market analysis. This is one approach to starting up. They recruit people only because அவங்களுக்கே அதை பண்ண நேரம் இல்லையா. நேரம் மட்டும் இருந்தால் அவங்க தான் பெஸ்ட்டாக அதில். This is the know it all. Then there is the not at all. The not at all kind of person has an idea. ஒரு அமேசிங் உலகத்தின் பாதையையே மாற்றக்கூடிய ஒரு அமேசிங் ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை சாதிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் வேணும். இவங்களுக்கு சாஃப்ட்வேர் எழுத தெரியாது. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணோம். இவங்களுக்கு டிசைனுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. அதுக்கு லீகாலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்குது. இவங்களுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு கூட தெரியாது. ப்ராஃபிட்டு, லாஸு, நம்பர் கிரன்ச்சிங், எத்தனையோ அந்த மாதிரி வேலைகள் இருக்குது. தே ஆர் கிளியர், தே ஆர் வெரி ஷுர் தட் தே ஆர் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் தோஸ். What do? They narrowly focus on that idea. அந்த ஐடியாவை அப்படியே சென்டரில் வச்சு இந்த ஐடியாவுக்கு அந்த தேனை நோக்கி வர்ற அந்த பூச்சிகளை மாதிரி, சர்க்கரையை நோக்கி வர்ற எறும்பு மாதிரி எல்லாரையும் எப்படி உள்ள கூட்டிட்டு வருது. How to attract a panel of, a galaxy of experts. அப்படிங்கிறது தான் அவங்க ரோல். They or the not at alls. Steve Jobs was probably one of the best not at alls. எதுலேயும் அவர் பெஸ்ட் கிடையாதுப்பா. பட் த பெஸ்ட் ஈர்த்தார் பாருங்க. That was his specialty. So they say the right approach is to be the not at all, not the know it all. நம்ம 167, 68, 69ல இந்த இன்டெலிஜென்சஸ் பற்றி கொஞ்சம் டீப்பாகவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு பார்த்தோம், இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் இன்டெலிஜென்சஸ்னு பார்த்தோம், 3 primary intelligences-னு பார்த்தோம். Please take a look at them. They may give you a nice complement to what we are discussing today. The ராமாயணத்தில் there is this army of வானராஸ்ன்னு நினைக்கிறோம். வானராஸ் மட்டும் இல்லை, வானராஸ்லேயே ஃப்ளையிங் வானராஸ் இருக்காங்க, லைட் வெயிட் வானராஸ் இருக்காங்க, கர்ஸ்டு வானராஸ் இருக்காங்க, கரடிகள், நாட் monkeys, கரடிகள், ஜாம்பவான் was one of them, கரடிகள் இருக்காங்க. அண்ட் கார்னரில் பார்த்தீங்களா, நம்ம நினைப்போம் என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்குரில் வந்தது, ராமர் அதுக்கு தேங்க்யூ சொன்னார், கிஃப்ட் கொடுத்தார் அப்படின்னு நினைப்போம். ஹாவ் யூ கன்சிடர்ட் தி ஆல்டர்னேட்டிவ்? சும்மா கல்லை அடிக்கின்றே போனால் போருமா? உருண்டு விழுந்துடாதா? பிட்வீன் 2 large boulders you need strategically placed small pebbles and rocks. அதை யார் கொண்டு வருவா? நுணுக்கமான ஸ்மால் கேப்ஸில் போய் யார் வைப்பா? வானரங்கள்லாம் பெருசாச்சே. That was the key role played by Mr. Squirrel. What about that? அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்களா? He was the Nano-Architect. When you talk hiring people smarter than you, you're basically meaning hiring people with diverse capabilities, with approaches, mindsets, and philosophies very different from yours. That is when you get a creative, or cauldron of seething, boiling creativity you get. And that is where innovation comes out of. Or a few more reasons why we have to attract people smarter than us. Abdina. First thing is you get validation. ஏதோ ஐடியா யோசிக்கிறீங்க, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு கூட தெரியாது. அப்படியே உங்கள் வேலையை விட்டுட்டு நீங்கள் ஒரு புது கம்பெனி ஆரம்பித்து இறங்கிட்டீங்க, சோலோப்ரெனோராக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, will this fly? Will this hold water? Will this last the long term? அப்படின்னா, how do you know without waiting for the long term? If people smarter than you buy into your idea,
டேய் ஐடியா நல்லா தான் இருக்கு, எனக்கும் ஒரு பங்கு கொடு, நானும் சேர்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் வேகமாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு if you are able to attract smarter people than you, probably you have a decent idea going. Also, you need to obsoletize yourself அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. Basically, you need to find a way to vanish from the scene and still be able to allow the company to run. ஒரு நாள் நீங்கள் வரலைன்னா அவ்வளோதாங்க, கடையை மூட வேண்டியதுதான் அப்படின்னு இருந்ததுன்னா, sorry, you're not planning for the long game. To go the distance, you need to be able to just like that take a vacation and things should still chug along fine. அதுக்கும் you need to get people smarter than you and surround yourself with them. What about micromanagement? நம்ம அந்த ஏ டீம் அப்படின்னு ஒரு கோட்டிடியன் பார்த்தோம். அதில் ஸ்மார்ட் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ட் சிக்னேச்சர், அவங்களுடைய டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, they hate being managed and they will not manage. They will fall in love with the work they have been given and just pour themselves into it. So நீங்கள் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, once more, attracting people smarter than you is probably a better way. And ஏன்னா இன்னொரு விஷயம், உங்களுக்கும் பர்சனல் க்ரோத்னு ஒன்று இருக்குது. பணம் பண்ணுவதற்காக நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறது இல்லை, பிஸ்னஸில் இறங்கிறது இல்லை. பை த வே, அது குறிக்கோளாக இருந்தால் பேட் ஐடியா. பணம் செய்வதற்காக இறங்காதீர்கள். பணம் சைடு எஃபெக்ட். சேஞ்ச் த வேர்ல்ட், மேக் இட் அ பெட்டர் பிளேஸ். அண்ட் த மேக்கிங் இட் அ பெட்டர் பிளேஸ் நீங்கள் பண்ணணும்னா, யூ நீட் டு க்ரோ யோர் செல்ஃப். அந்த செல்ஃப் லேர்னிங் வருவதற்கு யூ நீட் டைம். உங்களுக்கு டைம் கிடைப்பதற்கு யூ நீட் டு ஸ்டாப் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். டு ஸ்டாப் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் யூ நீட் டு கெட் ஸ்மார்ட் பீப்புள் அரவுண்ட் யூ. ஆனால் கொஞ்சம் வார்னிங்ஸும் கொடுத்துட்றேன். இட் இஸ் நாட் அ வாக் இன் த பார்க், இட்ஸ் நாட் அ பீஸ் ஆஃப் கேக். சில டேஞ்சர்ஸும் இருக்குது. நம்பர் 1, ரிமெம்பர் டு கிவ் தெம் சேலஞ்சிங் அசைன்மெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் வாவ், I am so lucky to have got this job. I am such a lucky person that I have this responsibility. அப்படின்னு அவங்கள நினைக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஞான பசிக்கு சோறு போடணும். அது போட முடியலன்னா they won't stick long and it will be a bad decision. Also, you need to provide them a platform for recognition. அவங்களுக்கு சம்பளத்தை விட, perks விட, among their peers they are respected, they are wanted, they are sought after அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு you need a platform where democratically they can recognize each other, shine the spotlight on each other. You also need to, அந்த பிளாட்ஃபார்ம்னு நம்ம பேசின போது, you also need to provide the platform for freedom. உனக்கு நீ ஆசைப்பட்டதை பண்ணுவதற்கு ஒரு ஆட்டானமி இருக்குப்பா அப்படின்னு அந்த கொடுக்கணும். அந்த ஆட்டானமி எங்கேருந்து வருது? You need to trust them. You need to make them feel they are being trusted. இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டே எங்கேருந்து வருது? ட்ரஸ்ட் பண்ணாததுனால தானே வருது. அது அவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் வைரஸ், இட்ஸ் அ கேன்சர் அப்படின்னு நம்ம பேசினோமே. அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு அட்ராக்ட் ஸ்மார்ட் பீப்புள், யூ நீட் டு பி ரெடி டு பி சேலஞ்ச்ட். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துன்ற போகிறதில்ல அவங்க. தே கோயிங் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஒய் கேட்பாங்க, ஒய் நாட் கேட்பாங்க, திஸ் இஸ் கிரேசின்னு கூட சொல்லுவாங்க. எம்பரர்ஸ் நியூ க்ளோத்ஸ் கதை ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஆர் யூ ரெடி டு பி சேலஞ்ச்ட்? உங்களுடைய ஈகோவை அப்படி தள்ளி வச்சுட்டு, உங்களுடைய டைட்டில் அப்படியே டிஷர்ட்டில் போட்டுட்டே சுத்தாம, ஆர் யூ ரெடி டு பி த சர்வன்ட் லீடர்? ஆர் யூ ரெடி டு இன்வைட் டிசென்ட்? அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஒருத்தர் சொன்னார், இந்த டிசைன் இஸ் அ ஜாப் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தில் அவர் சொன்னார், if you attract good enough people, be ready for one of two things. ஒன்று, they will take your job, அல்லது they will leave in a while. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தே தீரும் அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. How do you test whether you have recruited somebody really good அப்படின்னா இதுதான் டெஸ்டம். ஒன்று, they will take your job நாளடைவில், அல்லது they will leave.
Is that a good litmus test? Think about it. Oh, one more thing to be really beware of. The converse. That is not true. A boss should recruit people smarter than them, surround themselves with people who are smarter than them. அப்படின்னு நான் சொன்ன போது சரி, நான் பாஸ் இல்லை, நான் எம்ப்ளாயிக்கு என்னங்க அறிவுரை? டம்ப் இடியட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ண போக சொல்றீங்களா? முட்டாள் மேனேஜர் கிட்ட ஒர்க் பண்ண சொல்றீங்களா? அதுதான் கரெக்டான நியத்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி, the converse is not true. That is the push and pull. That is what makes the world of business so interesting. Remember that. Last night was a really tough night. ரொம்ப லேட்டாக தூங்கினேன். And I had to drive. இன்னைக்கு காலையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு லாங் டிரைவ் வேறு இருக்குது. வீட்டில் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க எல்லாரும். So I wondered, can I recruit somebody smarter than me? My son came along and said, hop in, Dad, let me do the driving. Isn't that amazing? Do vareng. Let's go. Do vareng. Thank you.